கரூருக்கு போய் பார்த்தா சாட்சிகள் கலையும். ஆனா இப்ப ஹோட்டல்ல தனித்தனியா ரூம்ல கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சியும். நீங்க மிரட்டலனாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட் ஆக்கி எமோஷனல் பிளாக்மெயிலா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு தலைவர் காலில் விழுகிறாரு அழுகிறாருன்னா அதை காட்ட வேண்டியதானே. நீங்க என்ன ரொம்ப பப்ளிசிட்டி விரும்பாத தலைவரா என்ன விஜய்? ஏன் இதை மறைமுகமா நடத்துறீங்க? கேட்டா இது பொது நிகழ்வு இல்லை. எது பொது நிகழ்வு இல்லை? இதுல உங்க வீட்டு கிரக பிரதேசமா என்ன? பர்மிஷன் கிடைக்கலன்னு அவுத்தூர். கரூர் பைபாஸ்லயே ஏகப்பட்ட மண்டபம் இருக்கு. வேணா சொல்லுங்க, நானே கூட எனக்கு கரூர்ல யாருமே தெரியாது, யாரு வேணாலும் போய் மண்டபத்தை புக் பண்ணலாம். வேணா சொல்லுங்க, நம்ம வேணா வந்து புக் பண்ணி தரேன். நீங்க வரும்போதே ஒரு கோரிக்கையோட வாங்க. உங்க வீட்டுல எவ்வளவு கடன் இருக்கு, நிலம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, மாடு வாங்கணுமா, லோன் இருக்கா, ஃபீஸ் கட்டணுமா, என்ன இருந்தாலும் எழுதி கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னா யாரை ஏமாத்துறீங்க? நாளை முதல் ஆதவ அர்ஜுனா கட்சியை கைப்பற்றுகிறார். அடுத்த நாள் விஜய் கட்சியிலிருந்து அடித்து துரத்துகிறார். புசி ஆனந்த் வந்து புதிய கட்சி தொடங்குகிறார். விஜயின் உண்மையான ரசிகர் மன்ற கழகம் என புதிய கட்சியை தொடங்குகிறார். அகாடமிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ரோல் மீடியா ஜெயகுமாரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. இப்ப அரசியல் நிகழ்வுகள் பத்தி தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நாங்க தொடர்ந்து வீடியோஸ் பாக்குறோம், உங்களோட கருத்துக்களை எல்லாமே பாக்குறோம், உங்களுக்கு வரக்கூடிய ஆதரவும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த வகையில விஜய் அவர்கள் நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கேள்வி, கரூர் போய் மக்களை பார்க்கலையா அப்படின்றது. அவர் அதே மாதிரிதான் பார்க்கல. ஆக்சுவலா விஜய் வந்து மாமல்லபுரத்துல கூட்டிட்டு வந்து மக்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஏன் மாமல்லபுரம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்கு அவங்க வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் இது ரெண்டுத்துலயும் வேற வேற தகவலை பரப்புறாங்க. ஆனா உண்மை வேற. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அவங்க என்ன பரப்புறாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து வழக்கு சிபிஐல இருக்கு, இனிமே பெர்மிஷன் கேட்கணும், அவங்க சொன்னாதான் நம்ம வந்து பார்க்கணும். கரூர்லாம் போய் பார்த்தா சாட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கு, சம்பவம் நடந்த இடம், அதனால வந்து அங்கெல்லாம் போக முடியாது, இனிமே சிபிஐ கண்ட்ரோல் போயிருச்சு, அவங்கதான் சொல்லணும், அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்லைன்ல நம்ம வீடியோவே இப்ப விஜய் நேர்லயே போய் பார்த்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டயே நானே கரூருக்கு வந்திருப்பேன், மன்னிச்சிருங்க, போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேம்பெயின். இது ஆன்லைன் ஆஃப்லைன்ல போகுது. நம்ம என்ன கேட்கறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் கேம்பெயினுக்கு வைக்கிற அவங்ககிட்ட பதில் சொல் கேட்போம். கரூருக்கு போய் பார்த்தா சாட்சிகள் கலையும். ஆனா இப்ப ஹோட்டல்ல தனித்தனியா ரூம்ல கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சியும். மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் நக்கீரன் அவர்களும் கேட்கிறாரு. எப்படி நீ விக்டிம்ஸை தனியா ரூம்ல வச்சு பாப்பீங்க? கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது, விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது, எந்த உத்தரவின் பேர்ல ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களையும் தனியா ரூம்ல கூப்பிட்டு எந்த ஒரு போட்டோ வீடியோவும் இல்லாம எப்படி நீங்க பாப்பீங்க? இது இது சாட்சியை கலைக்கிற மாதிரி இருக்காதா? நீங்க மிரட்டலனாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட் ஆக்கி சாட்சியை கலைக்கிற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயிலா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க மிரட்டி இருக்க மாட்டீங்க, வாய்ப்பு இருக்கு. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்களே விக்டிம்ஸ. இப்ப நம்ம இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம். ரெண்டாவது, ஆஃப்லைன் கேம்பெயின்ல போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த பெர்மிஷன் லெட்டரும் வரல, இப்ப வரைக்கும் எந்த பெர்மிஷன் லெட்டரும் வரல. அடுத்ததா அதிமுக மண்டபம் ஒண்ணு கரூர்ல இருக்கு, வந்து விசாரிச்சுட்டுலாம் போயிருக்காங்க, நான் திரும்ப வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க போகவே இல்லையா? அப்புறம் போகவே இல்லையா? சரி, இப்ப நாம சொல்ற இந்த ரெண்டுமே பொய் அப்படின்னா, போலீஸ் பெர்மிஷனே கேட்க பொய்னா, இந்தாங்க நாங்க போலீஸ் பெர்மிஷன் கேட்டிருக்கோம், இந்த பாருங்க இந்த டேட்ல இந்த ஆய்வாளர்கிட்ட இந்த ஸ்டேஷன்ல இத்தனை மணிக்கு இந்த நபர்கள் நிர்வாகிகள்லாம் போய் காமிச்சிருக்கோம், இந்தாங்க ஆதாரம் காட்டு, சம்பவம் நடந்த அடுத்த நாள்ல இருந்து பெர்மிஷனுக்காக இத்தனை வாட்டி அலைஞ்சிருக்கோம் காட்டு, இருந்தா காட்டுவாங்க. வாய் சவடார்ல பர்மிஷன் கிடைக்கலன்னு அவுத்துறது. அப்ப எது உண்மை? இப்ப இது ஆஃப்லைன் ஆன்லைன் கேம்பெயின்ல ஒரு நெரேட்டிவ், தலைவர் முதற்கொண்டு நெரேட்டிவ், கட்சி தலைவர் முதற்கொண்டு நெரேட்டிவ் செட் பண்றது. உண்மையான ரீசன் என்னன்னா, அதே ஹோட்டல்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் திமுக வந்து ஒரு பயிற்சி பற்றை அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு பயிற்சி முகாம் நடத்துது. மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதுல கலந்துக்கிறாரு. பொதுவா ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாளே அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாமே புரோட்டோகால் படி போலீஸ் கிட்ட போயிரும். பாம் ஸ்குவாட்ல இருந்து, மோப்பன் ஆயில இருந்து, சுத்தி என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுப்பாங்க. அது இவருக்காக இல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது கூட அந்த புரோட்டோகால் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த புரோட்டோகால் இருந்துச்சு. ஜெயலலிதா எல்லாம் இருக்கும்போது 3 நாள் முன்னாடி அந்த இடத்த தூக்கிடுவாங்க.
அப்படியான ஒரு புரோட்டோகால். ஆனா இவங்க முன்னாடி நாள் வேணுக்குனே அந்த இடத்த பெர்மிஷன்ல கேக்குறாங்க. திமுக அந்த இடத்த எப்ப பெர்மிஷன்ல கேக்குதுன்னா ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடியே கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த மகாபலிபுரத்தோட மண்டபத்தை பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அடுத்து பாருங்க, நாங்க கரூர்லயே பெர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல, சரி சென்னைக்காவது பாக்கலாம்னு வந்தோம், சென்னைக்கும் கொடுக்க மாட்டாங்க பாருங்க அப்படின்னு செட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. கரெக்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில பார்த்தா அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, சரி வச்சுக்கோப்பா நடத்திப்போ, நீ நடத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க நடத்திக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருச்சு. வேற வழி இல்ல. அவசர அவசரமா பஸ் புக் பண்றது, அவசர அவசரமா எல்லாரையும் கூப்பிடுறது, யாராவது ஒருத்தர் வீட்டுல வரலன்னா சம்பந்தமே இல்லாம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஏத்திட்டு வருது, இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து வேலையெல்லாம் பார்த்து பக்காவா ஒரு செட்டப் வச்சு எல்லாரையுமே அப்படியே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பேச வச்சு அனுப்பி விட்டாச்சு. இதான் நடந்திருக்கு. இப்போ ஒரு தலைவர் காலில் விழுகிறாரு அழுகிறாருன்னா அதை காட்ட வேண்டியதானே. நீங்க என்ன ரொம்ப பப்ளிசிட்டி விரும்பாத தலைவரா என்ன விஜய்? அவர் காலில் விழுந்தாரா அப்படின்னு யாருக்குமே தெரியல. உண்மையான காலில் விழுந்தாரா? இவரெல்லாம் ரொம்ப பப்ளிசிட்டி பைத்தியம் தானே விஜய்லாம். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் போதெல்லாம் கோட் பட ஷூட்டிங் அந்த கெட்டப்ல மீசை இல்லாம வந்து எடுத்து வளைச்சு போட்டோ, அவ்வளவு வீடியோ, பிறர் துன்பம் பண் துன்பம் அப்படியே பாட்டெல்லாம் போட்டுலாம் எடிட் பண்ணீங்க, அவ்வளவு இது பண்ணீங்க. யாரை ஏமாத்துறீங்க? இப்பதான் உங்களுக்கு பப்ளிசிட்டி வேணான்னு முடிவு பண்றீங்களா என்ன? அவ்வளவு லைவ் விஜய் நடக்கிறார், விஜய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், விஜய் சிரித்தார், சட்டன விஜயோட ரியாக்ஷன், டக்குன திரும்பிய விஜய், தொண்டர் செய்த காரியம், அவ்வளவு டைட்டில் வச்சு வீடியோ, அவ்வளவு ஒரு இது 17 லைவ் ஒரு சேனல்கிட்ட கொடுத்து போட வைக்கிறீங்க. ஏன் இதை மறைமுகமா நடத்துறீங்க? கேட்டா இது பொது நிகழ்வு இல்லை. எது பொது நிகழ்வு இல்லை? இதுனா உங்க வீட்டு கிரக பிரதேசமா என்ன? இது எப்படி பொது நிகழ்வு இல்லைன்னுவீங்க? இது ஒரு துயர சம்பவம், இரங்கல் கூட்டம், அது பொது நிகழ்வு இல்லைன்னு இவங்க அறிவிக்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமானவங்க இவங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஊரு சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? மகாபலிபுரம் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? அதான் நான் சொன்னேன்ல, அதே இடத்துலதான் அடுத்த நாள் திமுக வந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்துது, அதே மண்டபத்துல நடத்துது. இங்கேயும் கொடுக்கலன்னா ஒரு பழிய தூக்கி போட்டு சேஃப் கேம் ஆடலாம்ல. அதுக்குதான் அந்த மகாபலிபுரம். பனையூர் வர வச்சிருக்கலாம், நாமக்கல் இருந்திருக்கலாம், கரூர் பைபாஸ்லயே ஏகப்பட்ட மண்டபம் இருக்கு. வேணா சொல்லுங்க, நானே கூட எனக்கு கரூர்ல யாருமே தெரியாது, யாரு வேணாலும் போய் மண்டபத்தை புக் பண்ணலாம், வேணா சொல்லுங்க, நம்ம வேணா வந்து புக் பண்ணி தரேன், கொடுக்குறேன். ஓகே, இப்ப இது வரைக்கும் சொன்னதால நீங்க மக்களை சந்திக்கலன்னு தான் சொன்னாங்க. இப்ப கூட்டிட்டு வந்து பார்த்தாலும் சாட்சி அளிக்கிறேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி ட்விட்டர்ல கேள்வி கேட்கறாங்க. திருமாவளவன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வந்து நிதியுதவி கொடுத்தாரு. எல்லாரும் பார்த்தோம் எப்படி கொடுத்தாரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை அதே ஊர்ல ஒரு மண்டபம் புடிச்சு அந்த மண்டபத்துல நிதி கொடுக்கப்பட்டுச்சு. அதே மண்டபத்தை இவர்களும் புக் பண்ணிருக்கலாம். எல்லாரும் பார்த்தோம். மாவட்ட வாரிய மாவட்ட செயலாளர்கள்ட்ட 50,000 கொடுங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் சேர்க்கிறாங்க. அது பொது நிகழ்வு. ஆளும் அரசாங்கம் அடுத்த நாளே நிதியை கொடுக்குது. அது ஒரு பொது நிகழ்வு. திருமாவளவன் அவர்கள் இரங்கல் கூட்டம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல ஒரு போட்டோ போடுறாரு. அத ஒரு பிரபலமான சேனல் வந்து சர்ச்சையை கிளப்பிய திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு போறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! ஏன் இரங்கல் இப்ப இவங்க வந்து இரங்கல் கூட்டம் நடத்துறாங்களே, இதுக்கும் அதே தலை போடணும்ல. அப்ப அந்த ஊடகம் அவர் போட்டோவோட போட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் போடுறாரு. அதுக்கு கீழே வாரியர்ஸ் எல்லாரும் நீங்க மோசம் பண்றீங்க, பிண அரசியல் பண்றீங்க. ஏண்டா அது உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சொல்ல துப்பு இல்ல, பண்ற ஒருத்தர் அரசியல் பண்றாரு நீ சொல்ற. அப்ப நீ இன்னைக்கு அதே தான் பண்ணிருக்க. அப்ப எது அரசியல்? ஓகே, இப்ப அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, அந்த கரூர் குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்து 20 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்படி வாங்கணும்னு அவசியம் என்னங்க, விஜய் இங்க வர சொல்லுங்க, அவருதாங்க இங்க வரணும், நான் ஏன் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு சம்பவம் சொல்லப்படுது. அது என்னன்னா, திமுக வந்து 30 லட்சம் கொடுத்துட்டாங்க, அதுல 20 லட்சத்தை விட 30 லட்சமா கொடுத்து அந்த பொண்ணை வந்து பேச வைக்கிறாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு 20 லட்சத்தை கொடுத்துட்டு விஜய்க்கு இருந்தா பேசுறதுன்னு ட்விட்டர்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அவங்க பத்த வைக்கிற அவதூறு எல்லாமே உடையும். ஓகே, அவங்க வந்து சாதாரணமான ஆள் இல்ல, சும்மா டுபாகூர் மாதிரியான அவதூறு எல்லாம் பத்த வைப்பாங்க. பண்ற திருட்டு வேலையை கூட ஒழுக்கமா பண்ண மாட்டாங்க. உள்ள வந்து வாட்டர் பாட்டில் பேர் இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் கொடி கட்டின ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, உள்ள தடியடி நடத்தினாங்க, உள்ள கட்டை எடுத்துட்டு வந்தாங்க, திரவியம் வீசினாங்க அப்படின்னு பல அவதூறுகளை பரப்பி விட்டவங்கதான். அவன் கட்சிக்குள்ளேயே ஒரு ஆளு, அவனுக்கு எதிராக ஒரு ஆள் இன்னைக்கு பேசிட்டான் அப்படின்னா அவன் குடும்பம் வரைக்கும் மாஃபிங் பண்ணக்கூடியவனுக்கு தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதனால ஒருத்தர் இந்த 41 குடும்பத்துல ஒருத்தர் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க.
உடனே இவங்களுக்கு இந்த 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 இதுதான் புரியுதுங்களா. ஒருவேளை அவங்க அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாங்க, மாஃபிங் பண்ற ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது அலிகேஷன் வைப்பானுங்க. இவனுங்க வைக்கல்னா தான் ஆச்சரியம். ஒரு குடும்பம் வந்து பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா, 30 லட்சம் நான் வாங்கிட்டேன்னா இவனுக்கு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, இதை வைக்கல்னா தான் ஆச்சரியம். திருந்திட்டாங்க, என்ன ஆச்சரியம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம், பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இன்னுமே சாதிக்கிறாங்க. இந்த பொண்ணு திமுக திமுக சப்போர்ட்டா பேசுது, ப்ரூஃப் நாமளா சொல்லுவோம். நாளை முதல் ஆதவ அர்ஜுனா கட்சியை கைப்பற்றுகிறார், அடுத்த நாள் விஜய் கட்சியிலிருந்து அடித்து துரத்துகிறார், புசி ஆனந்த் வந்து புதிய கட்சி தொடங்குறார், விஜயின் உண்மையான ரசிகர் மன்ற கழகம் என புதிய கட்சியை தொடங்குறார் அப்படின்னு நம்மளா அடிச்சு விடுவோம். ப்ரூஃப் இல்லாம யார் வேணாலும் என்ன வேணாலும் அடிச்சு விடலாம். இவங்க ஆரம்பத்துல இருந்து அடிச்ச ப்ரூஃப் அதுதான். ஆனா உடையிறது எல்லாமே இவங்களோட வீடியோஸ்ல இருந்தே உடையுது. ஸ்டாம்பேட்ல என்னென்ன இவனுங்க அவதூறு கிளப்புனாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கு எதிராகவே இவனுங்க ஆளுங்களே கிளப்பி விடுறாங்க. கூட்ட நெரிசலே வரல, நைட்டு தான் தள்ளுமுள்ள நடந்துச்சு, அது வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்கன்றாங்க. விஜய் வரதுக்கு முன்னாடியே 10 பேர் அங்க சீரியஸ் நிலைக்கு போயிட்டாங்கன்ற தகவல் வருது, அது ஆதாரத்தோட வருது. பல பொய்களை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஆதவ அர்ஜுனாவே பொய் சொல்லியிருக்காருன்னா இவங்க ஒன்னும் பெரிய யோகியஸ்தர்கள் இல்ல. இப்ப இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் 30 நாள் கழிச்சே மாமல்லபுரத்துல சந்திச்சிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி உண்மையான அஜெண்டா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? அவங்கள வர வச்சது எமோஷனல் பிளாக்மெயில் தான். நீங்க வரும்போதே ஒரு கோரிக்கையோட வாங்க, உன் வீட்டுல எவ்வளவு கடன் இருக்கு, நிலம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, மாடு வாங்கணுமா, லோன் இருக்கா, ஃபீஸ் கட்டணுமா, என்ன இருந்தாலும் எழுதி கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண நடுநிலை வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கு இப்படி ஒரு 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 விஷயங்கள் யாராவது ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு கடவுளாதான் தெரிவாங்க. இந்த எமோஷனலான ஒரு விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தான் இவங்க பண்றாங்க. ஓகே ஓகே. இப்ப 37 குடும்பங்கள் தான் போயிருக்காங்க, இன்னும் 4 குடும்பங்கள் போகல. அதுவுமே டிஜிட்டல் வாரியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா திமுக மிரட்டிட்டாங்க, அந்த 4 பேரை எது முழுசா நடந்த கூடாதுப்பா, ஏதாவது ஒரு குறை வைக்கணும் அப்படின்றதுனால திமுக மிரட்டி தான் அந்த 4 குடும்பத்தை அங்க இருக்க வச்சுட்டாங்க, வெறும் 37 பேர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது நீங்க இவனுங்களை இப்படிலாம் பேசுறதுனால இவனுக்கு நல்ல சாயெல்லாம் பூசக்கூடாது. இவனுக்கு எவ்வளவு மோசமான ஒரு அலிகேஷன்ஸை வச்சானுங்க அப்படின்னா, இந்த கட்சியோட ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 41 குடும்பத்துக்கு இவங்க போய் நஷ்டஈடு கொடுத்தாங்கல்ல, கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வழக்கறிஞர் சொல்றது, இவங்க எல்லாம் எங்களோட இதுக்கு வந்துதான் செத்து போனாங்கன்னு என்ன ஆதாரம், எங்கேயாவது ஊசி போட்டு தூக்கிட்டு வந்திருப்பீங்க, வேற ஏதாவது பணத்தை தூக்கிட்டு வந்து போட்டிருப்பீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சது யாரு? இதே வழக்கறிஞர், இந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர். இவ்வளவு மோசமான தன்னுடைய கட்சியை சேர்ந்த தன்னுடைய கட்சிக்காக உயிரிழந்தவங்க மேலே இவங்க அலிகேஷன் வச்சிருக்காங்கன்னா இப்படியும் வைப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இவ்வளவு நேரம் நீங்க நேரம் கொடுத்து பேசினதுக்கு. அவ்வளோ அபியூசிவா கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க. பல்வேறு நம்மளுக்கு மிரட்டல் வர்றாங்க, அதையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பதில் சொல்றீங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை தைரியமா சொல்லுங்க, மக்களுக்கு கண்டென்ட் பார்த்து ஆதரவு கொடுக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி பிரதர். நன்றி பிரதர்.